அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம சூரா ஃபஜ்ருடைய இறுதி பாகத்தை தான் பார்க்க போறோம். பாடத்துக்குள்ள போயிடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆரம்பிக்கும் போதே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா பாக்குறதுக்கு? நமக்கு ஒரு எழுத்துக்கு கீழே கஸ்ரா இருந்துச்சுன்னா அதுக்கு தோதுவான மத்து யா மத்து வரணும், வந்திருக்கு. ஆனா நடுவுல ஒரு அலிஃப போட்டிருக்காங்களே, அப்போ இந்த அலிஃப் மத்து நம்ம புழக்கத்துல எடுத்துக்கணும்னா முன்னாடி ஃபத்ஹா உள்ளதுக்கு தானே வரணும். இதை எப்படி நாம படிக்கிறதுன்னு பார்க்கும்போது புதுசா இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த இடத்துல ஒரு சட்டம் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டே போயிடுவோம். பொதுவாவே அரபிக்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எழுத்துக்கும் மெஜாரிட்டி வந்து இந்த அலிஃப்க்கு மேலதான் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு எழுத்துக்கு மேல இந்த ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, சிஃபர்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம தமிழ்ல சைபர்னு சொல்லுவோம்ல, அதேதான். அரபிக்ல சிஃபர் சிஃபர் அதே சைபர் அந்த மீனிங் தான் கொடுக்கும். இந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னு சொன்னா இந்த எழுத்த நாம புழக்கத்துல எடுத்துக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த இதை அப்படியே நம்ம விட்டுறணும். இதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கஸ்ராவுடைய எழுத்துக்கு தோதுவான யாமது வந்துடுச்சு. சோ நம்ம இதை மட்டும் கண்டினியூ பண்ணி ஓத வேண்டியதுதான். டான்சிங் மத்து இருக்கு, பக்கத்துல ஹம்சா இருக்கு. 4ல இருந்து 5 கவுண்ட். அதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடணும். குரான் வாசிக்கிறப்போ எந்த இடத்துல இது மாதிரி சிஃபர் வந்துச்சுன்னாலும் நீங்க இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். யௌம, இந்த யவ் நம்மளுக்கு தெரியும். எப்போதுமே இத வந்து சாஃப்ட் பண்ணி ஓதுங்க அப்படின்னே நம்ம சொல்லுறோமே. யவ்வுன்னு கவி பிடிக்காத அப்படின்னு சொல்லுறோம். இந்த இடத்துல இதோட பேரை நான் சொல்றேன். இத வந்து சரிச்சு ஓதுங்க, இத சாஃப்ட் பண்ணி ஓதுங்க, இப்படிதான் சொல்றோம். இதோட சட்டம் என்ன தெரியுமா? வாவ் சுக்கூன் அல்லது யா சுக்கூன், இந்த 2 எழுத்து மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஃபத்ஹா வச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த எழுத்தை நம்ம இப்படி சரிச்சு ஓதுறோம். இதுக்கு பேரு லீன். ஹர்ஃபு லீன். ஹர்ஃபுனா எழுத்துன்னு நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? அதனாலதான் இத ஹர்ஃபு லீன்னு சொல்றோம். இதனோட டைமிங் என்ன? நம்மளுக்கு மத் அஸ்லியோடைய டைமிங் 2. அப்போ 2 விட கம்மியா 1 விட அதிகமா இருக்கணும். அப்படின்னா 1.5 அவ்வளவுதான் கொடுக்கணும். ஒரிஜினல் மத்தோட டைமிங்க்கு போக கூடாது. யவ்னு இழுத்துக்கிட்டே போயிடக்கூடாது. அப்ப யவ் இவ்வளவுதான். இதுக்கு பேரு ஹர்ஃபுலீன். யௌம இதிம் பிஜஹன்னம். இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம்? நூன மீமா மாத்தி பக்கத்துல பாவ் ஓட சேர்த்துடுறோம் இல்லையா? அப்போ இக்லாபுடைய சட்டம் இந்த இடத்துல. அப்ப யௌம இதிம் பிஜஹன்னம். அடுத்து யௌம இதி, இந்த இடத்துல என்ன செய்யறோம்? தன்வீனுக்கு அடுத்தது யா வந்திருக்கு. அப்போ இது கூட இதை சேர்க்கிறோம் இல்லையா? இதுகாம், இதுகாமோட மட்டும் நிறுத்திடுவோமா? உன்னா செய்யணும். யௌம இதீயத்த இப்படிதான் வேகமா ஓடக்கூடாது. அப்ப உன்னா செய்யணும்னா யௌம இதீயத்த இந்த டைமிங் இருக்கணும். இதீயத்தருள் நம்ம சேர்த்துறோம். இங்க ரா ஹெவி. இன்சான இன்சானு இங்க இல்ஹாருடைய சட்டம். அண்ணா இந்த இடத்துல மது அஸ்லி 2 கவுண்ட்ஸ். லஹு திக்ரா இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயம். வேவ அதுக்கு உண்டான ஹக்க யாரும் கொடுக்கறதே கிடையாது. லஹு திக்ரா தாலாவே கொண்டு வந்துருது. தால் ஹெவியான லெட்டர், அது ஈஸியா வந்துரும். ஆனா இந்த வேலை பொறுத்த வரைக்கும் லஹு இந்த டைமிங் கொடுத்தாதான் அந்த இதுங்கிற அந்த சத்தம் வெளியில வந்து கேட்கும். அதனுடைய ஹக்கு முழுசா வெளிப்படும். அப்பதான் நம்ம காதால கேட்கும் போது ஓகே இவங்க வேலைதான் சொல்றாங்கன்னு கேட்கணும். அடுத்து திக், இந்த காஃப்ல இதனுடைய கேரக்டர் இந்த காத்து வெளியில வரணும் சுக்குன்னு வைக்கிறப்ப. திக் ரா, இது கேஃப் சொன்னோன்னு தெரியாது. திக் ரா, திக் இல்லைனாக்கா ஈஸியா கொல்கலா மாதிரி திக் அப்படி அசைஞ்சிரும். திக்ரா இல்ல. அப்ப அசைக்காம புடிச்சு போகணும்னா காத்த வெளியாக்குனா தான் அங்க கேஃப் இருக்குன்னு தெரியும். அடுத்து ரா, இந்த இடத்துல நமக்கு மத்து இருக்கிறதுனால மத் அஸ்லி 2 கவுண்ட்ஸோட நிறுத்தணும். யகூலு, காஃபுக்கு மட்டும்தான் இங்க மத் அஸ்லி 2 கவுண்ட்ஸ். லாமுக்கு ஒரே ஒரு தொமா மட்டும்தான். யகூலுன்னு 2 பேருக்கும் சேர்த்து தூக்கிட்டு போக கூடாது. யா மத் அஸ்லி 2 கவுண்ட்ஸ்.
லைத்தனி. இந்த இடத்துல பாத்தீங்களா, அது யா சுக்கூனுக்கு முன்னாடி ஃபத்ஹா. இங்க நம்ம இப்பதானே சொன்னோம், யௌம வாவ் சுக்கூனுக்கு முன்னாடி ஃபத்ஹா, அதே மாதிரி யா சுக்கூனுக்கு முன்னாடி ஃபத்ஹா. அப்ப இது ஹர்ஃபுலீன். யா 2 கவுண்ட்ஸ், லைத்த 1.5 தான் வரணும். யா லைத்தனி. லைத்தனின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமா ஓடுனா இதனுடைய டைமிங் கம்ப்ளீட் ஆகாது. இந்த நீ இந்த இடத்துல மத் அஸ்லி 2 கவுண்ட். கத்தம் தூ இது ஹெவி. கத்தம் தூ எல்லாத்தையுமே ஹெவி பண்ணிடாம கத்தம் தூ இது லைட் ஆக்கிரணும். இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லாரையுமே ஹெவியா தூக்கிடக்கூடாது. லி ஹயாத்தி இந்த இடத்துல இது மட்டும் 2 கவுண்ட்ஸ். அஸ்லி இதுவும் 2, தீயும் 2. ஃபயௌம இதில்ல ஃபயௌ ஹர்ஃபுலீன். இந்த தன்வீனுக்கு அடுத்தது நமக்கு லாம்ல ஷத்தா வந்துருச்சு. இந்த இடத்துல தன்வீனுக்கு அப்புறம் லாம் வர்றதுனால இதுவாம் உடைய சட்டம் சேர்த்துறோம் நம்ம. ஆனா லாமுக்கு நம்ம ஒன்னா செய்ய மாட்டோம். அப்ப யௌம இதில்லான்னு எந்த இடத்துலயுமே அழுத்தம் கொடுக்க மாட்டோம். அப்ப ஃபயௌம இதில்ல அவ்வளவுதான். யு அஸிபு தால்ல எப்பவுமே ஒரு கண்ணாயிருங்க. யு அஸிபு யு அத்திபு அஸிபு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அஸாபஹு அகைன் தால்ல கவனம், மத் அஸ்லி. இந்த இடத்துல நம்ம போன வாட்டியே இந்த சட்டத்தோட பேரை பார்த்தோம். அப்ப குட்டி வாவு மட்டும் வந்தா மத் சிலா சுகுரா. இந்த குட்டி வாவுக்கு மேல இப்படி மேல நம்ம எப்போதும் பாக்குற மாதிரி இந்த ஒரு டான்சிங் மத்துன்னு அடையாளம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல குட்டியா ஒரு ஐப்ரோ மாதிரி இருக்குன்னு அடையாளம் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த வாவுக்கு மேல எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு ஒண்ணு உட்கார்ந்து இருந்துச்சுன்னா அப்ப அது மத்து சில குபுரா. குபுரானா பெருசு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 4ல இருந்து 5 கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அஸாபஹு அஹது. அஹதுன்னு கல்கலாவுடைய சத்தத்தோட, அதே போல எண்ணிக்கையில கைய விரல விட்டு எண்ணிக்கோங்க. வல 2 கவுண்ட்ஸ் மத் அஸ்லி. யூசிகு யூ 2 கவுண்ட்ஸ் மத் அஸ்லி. பி கோ ஹெவி காஃப். யூசிக் இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நம்மளே இந்த தப்ப செஞ்சிருக்கோம். அது மாதிரி இல்லாம யூசிகு கொண்டு வந்துடணும். இந்த தீய இறக்கிட்டு திரும்ப ஹெவி காஃபை ஏத்துறப்பையும் இந்த இடத்துல கண்டிப்பா மிஸ்டேக் ஏற்படும். யூசிகு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த ச சொல்றதே கேட்காது. அதனால இதுல கவனம் இருக்கணும். வஸாகஹு சாக இந்த சாக்கு மட்டும்தான் அஸ்லியுடைய 2 கவுண்ட்ஸ். மறுபடியும் சிலா குபுரா வருது. வஸாகஹு 4 to 5. அடுத்து அஹது. கல்கலாவுடைய சத்தம் ரொம்ப முக்கியம். மத்துக்கு அடுத்தது ஹம்சா. நல்லாவே தெரியும் நமக்கு அடையாளம். 4ல இருந்து 5 கவுண்ட். அப்ப யா ஐயத்துஹா 4 to 5 கொடுத்துட்டு ஐய இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணணும் ஷத்தாவுக்காக. ஐயத்துஹா 2 கவுண்ட்ஸ் மத் அஸ்லி. இந்த இடத்துல சாரி, இதை நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்றோம் இல்லையா. இப்ப ஐயத்து ஹன் இது நம்ம என்ன பண்ண போறோம், எப்போதுமே பக்கத்துல போய் ஜாயின் பண்ணும் போது மத்த பாவிக்க மாட்டோம். ஐயத்துஹான் நஃப்சுன்னு தூக்கிட்டு போக மாட்டோம். அப்ப இது விழுந்துரும். எப்படி ஹம்சுல் வசூலையும் கீழே போட்டுடுறோமோ இன்பிட்வீன்ல வரப்ப, மத்தோடைய லெட்டரை பக்கத்துல ஷத்தாவோடையோ இல்ல சுக்கூனுள்ள போய் நம்ம வச்சு கொண்டுட்டு போறோம், கனெக்ட் பண்றோம்டா, இது அந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. அப்போ யா ஐயத்துஹன் நஃப்சு. திரும்பவும் இங்க லாம் சுக்கூன். நஃப்சுல் முத்மஇன்ன இந்த இடத்துல ஏன் பா கல்கலாவுடைய லெட்டரு. நஃப் ஃபாவுல இந்த காத்து வரணும். திரும்ப நஃப்சுல். அத ஐயத்துஹன் நஃப்சுல். இது நஃப்சுல் நஃப்சுல்னு சொல்லிட்டு சீனுடைய பங்கு தான் வெளியில கேட்கும். நஃப்னு ஃபாவுடைய காத்து வெளியில கேட்காது. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். நஃப்சுல் இந்த இடத்துல கல்கலா கொடுத்துட்டு முத்தும இன்ன ஏன்னா ஷத்தா இருக்கு, டைம் கொடுத்துட்டு த மர்பூத்தா முடிவுல வரும்போது நம்ம ஹாவா மாத்திடுவோம். அதனாலதான் இன்ன அது கேட்கணும்.
அடுத்து நமக்கு ஹம்சத்துல் வசலுடைய சட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு வாட்டி நான் மீட்டிக்கிட்டே வர்றேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்குவோம். ஹம்சத்துல் வசல நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன ஹரக்கா கொடுப்போம் அப்படின்னா 1, 2, 3 3வது லெட்டரை பார்ப்போம். அதுல ஃபத்ஹாவோ கஸ்ராவோ இருந்துச்சு, 2 பேரு யார் இருந்தாலும் ஹம்சத்துல் வசலுக்கு கஸ்ரா தான் கொடுப்போம். தொம்மா இருந்துச்சுன்னு சொன்னா தொம்மா கொடுப்போம். எப்ப வந்து நம்ம ஹம்சத்துல் வசலுக்கு ஃபத்ஹா போட்டு படிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஹம்சத்துல் வசலுக்கு பக்கத்துல அலிஃப் லாம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஃபத்ஹா போட்டு யூஸ் பண்ணுவோம். சூரா ஃபாத்திஹாவை ஒரு வாட்டி வேணா நீங்க மீட்டு பாருங்க, அந்த சட்டம். அதனாலதான் நம்ம அல் ஹம்து சொல்றோம். அப்ப இங்க என்ன செய்யணும், நம்ம கஸ்ரா பண்ணும். இந்த இடத்துல ராவுடைய நிலை என்ன, ஹெவியா லைட்டா அப்படின்னு பார்த்தா, எப்போ ராசுக்கும் ஆனா கஸ்ரா வைக்கிறோம்டாலும் ஹம்சத்துல் வசலுக்கு கஸ்ரா வைக்கும் போது ராவுடைய நிலை ஹெவியா தான் சொல்லுவோம். இர்ஜின்னு கீழே இருக்க கூடாது. சரியா? இந்த இடத்துல அதெல்லாம் கவனமா இருக்கணும். அடுத்து ஐ மத்துக்கு அடுத்தது நம்மளுக்கு ஹம்சா வந்துருது இல்லையா? அப்ப 4ல இருந்து 5. இலா மதஸ்லி 2 கவுண்ட்ஸ். ரொப்பிக்கி ரொப்பிக்கி இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ரொம்ப பொறுத்த வரைக்கும் ப லைட்டு, ராவுடைய ஆதிக்கத்தை கொண்டு போய் பாவுலையும் செலுத்தக்கூடாது. ரொப்பிக்கி ராதியா, ரா ஹெவியா கேட்கணும். ராலியா இல்ல, பாத புடிச்சு இன்னும் பிராக்டிஸ்ல போட்டு கொண்டு வந்தாதான் இந்த ராப் கிடைக்கும். அடுத்தது தன்வீனுக்கு அடுத்தது மீம் வந்துருச்சு இல்லையா? மீம்ல ஷத்தாவும் இருக்கு. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல ராதி எத்தம். அப்ப நம்ம இதுகாம் உடைய சட்டம் பிளஸ் இதுகாம் பெல் குன்னாவை செஞ்சு, அப்ப ராதியத்தம் வரலிய அப்படி போயிடக்கூடாது. ராதியத்தம் இது வரணும். அடுத்து அதே போலயே திரும்பவும் மருதியா, இந்த இடத்துலயும் ராவுடைய நிலை வந்து முன்னாடி ஃபத்ஹா இருக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹெவின்னு தெரியும். ஷத்தாவோட இங்க கொண்டுட்டு வரணும். இங்க போய் தன்வீன் இருக்குன்னுலாம் யோசிக்க வேணாம். நம்ம நிறுத்திடுறோம் அப்படிங்கிறப்ப எப்பவுமே கடைசியில இருக்கிற லெட்டருக்கு நம்ம டெம்பரரியா தற்காலிக சுக்கூன் வச்சிடறோம் இல்லையா? அப்ப இத தாமர்பூத்தாவா ஹாவா மாத்திரும். ஒருவேளை நீங்க கனெக்ட் பண்ணி ஓதிறீங்க அப்படின்னாக்கா தான் இந்த சட்டத்தை கையில எடுத்து அதுக்கு உண்டான ஹக்க கொடுத்து ஓதணும். அப்ப மரோதியத்தம் அப்படி போகும். அதனால இப்போதைக்கு நமக்கு பிகினர்ஸ்க்கு இது மாதிரி வேணாம். நிறுத்தி நிறுத்தி அதோட ஹக்க கொடுத்து ஓத நமக்கு தெரிஞ்சா போதுமானது. அடுத்து ஃபத்ஹுலி, ஃபது வல்கலாவுடைய லெட்டரு ஹுலி, ஃபதுஹுலி இப்படின்னு சொல்லிட்டு ஹா போட்டு போயிடாம ஹா, லீ 2 கவுண்ட்ஸ், ஃபீ மதஸ்லி 2, ஐபாதி. ஐபாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அஸ்லி 2, தீக்கும் அஸ்லி 2. அதே மாதிரியே வது ஹம்சத்துல் வசல் நம்ம எடுத்துக்க மாட்டோம், இதை மட்டும் சேர்த்துக்கிறோம். வத்ஹுலி ஜன்னதி, இதுக்கும் லீ 2 கவுண்ட்ஸ், ஜன்னதி மத் அஸ்லி 2 கவுண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முழுமையா சூரா ஃபஜ்ருடைய சட்டங்களை பார்த்துட்டோம். கண்டிப்பா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.